almighty name of praise and glory to be to God the Father, God the Son, God the Holy Spirit. Amen. எல்லா மகிமையான மகத்துவம் உள்ள துதிகளும் ஆராதனைகளும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டாவதாக. ஆமென். Greetings to you all. Good evening and praise the Lord to each and one present over here for this evening meeting. We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship. கிறிஸ்துவுக்குள் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பொது முடுக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome you, we greet you on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். விடுதலையின் ஊழியங்கள் சார்பிலே விடுதலையின் ஜெப வீட்டின் சார்பில் உங்களை யாரும் வரவேற்பில்லை, பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எந்த நாளிலும் கூட தேவனுக்கு நாம் துதிக்கப் போகிறோம், மயப்படுத்த போகிறோம். அபரிமிதமான ஞானத்தினால் நாம் நிரவப் போகிறோம். We're going to praise, we're going to glorify God, we're going to sustain our life and more in blessings through Christ. Amen. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. I request Auntie Lilikuti George to come forward and to lead us all in prayer for today's service. அது மத்தியில் இருக்கிற அருமை ஆண்டி லில்லிக்குட்டி ஜார்ஜ் அவர்கள் முன்பாக அழைக்கிறேன். முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வைகை வேளையில் இந்த கர்த்தாவே, இந்த மாசத்துடைய கர்த்தாவே, 10வது நாள் கர்த்தாவே, 9வது நாள் கர்த்தாவே பாதப்படியில் கடந்து வந்த ஒரு குடும்பமாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த கர்த்தாவே கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட எங்களை வழிநடத்தி கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய உணவு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்து கர்த்தாவே எங்களை சந்தோஷமாக நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு ஸ்துதிச்சாலும் பத்தாத கர்த்தாவே, அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே, நீர் எவ்வளவு வல்லவர் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நாங்கள் ருசிச்சறிஞ்சோம். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மாதிரி எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே உங்களை ருசிச்சு பார்க்கறதுக்கு கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்துட்டு கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கிற, எவ்வளவு போராட்டங்கள் வந்திருக்கு கர்த்தாவே, எவ்வளவு வேதனைகள் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அந்த வேதனைகள் எல்லாம் நடுவில் கர்த்தாவே நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவே எந்த கழுவும் அல்ல, எங்களுடைய எந்த மெடுக்கும் அல்ல கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருந்த கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கரம் பிடிச்சு நடத்தி ஒரு தாயை போல தேற்றி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே இந்த மீட்டிங்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் பீரியட்ல கர்த்தாவே இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தாவே வீட்டில் இருந்து கர்த்தாவை ஆராதிக்க கர்த்தாவே ஒரு குடும்பமாக கர்த்தாவை ஆராதிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இசப்பா கர்த்தாவே இந்த மீட்டிங்கை நடத்துகிற டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த மினிஸ்ட்ரியை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக்கி தீர்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நடத்தி கொண்டு இருந்த கர்த்தாவே சுசிலையும் கர்த்தாவே சுஸ்வாட்சனையும் ஸ்மைலியும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு கொடுத்திருந்த ஞானத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மீட்டிங்கை நடத்துறதுக்கு அவங்க கொடுத்திருக்க எல்லா வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கர்த்தாவே நிறைய கர்த்தாவே தருணத்தை கர்த்தாவே அவர் கொடுத்திருக்க நாலேஜுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது நடத்துறதுக்குள்ள எல்லா வித கிருபைகளும் நீ கொடுத்திருக்க ஸ்தோத்திரம். நீ அவங்களை தெரிஞ்செடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தாவே குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தாவே தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு என்ன தேவைன்னு கர்த்தாவே உமக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் அவங்களை அநேகரை கர்த்தாவே உமது பாதப்படியில் கொண்டு வருவான் தக்கணும். அநேகரை கர்த்தாவை ரட்சிப்பின் அனுபவத்திலே கொண்டு வருவான், தன்னை விடுவிக்குவான் தக்கணும். அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் நீர் கர்த்தாவே பயன்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவங்களோடு கூடியது அவங்களை வழி நடத்தும். அவங்களோட காலுகளுக்கு தீபமாக பாதிக்கு பிரகாசமாக நீ அவளை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங்கை நடத்துறதுக்கு கர்த்தாவே இந்த மகனுக்கு கொடுத்திருக்கிற எல்லா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே.
கர்த்தாவே எவ்வளவு கர்த்தாவே ஞானமாக கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு ஏதோ பிரயாசம் எடுக்கிற அதுக்காக எடுக்கிற பிரயாசத்தை எல்லாம் கர்த்தாவே நீர் கர்த்தாவே இரட்ட தனியாக கர்த்தாவே இந்த மகனோட வாழ்க்கையில கர்த்தாவை திருப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மீட்டிங் நடத்துவான் இந்த குணம் எல்லா கிருபைகளும் கொடுக்கணுமே ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே எங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவை வந்து பாடப்படியில் சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவை இந்த மீட்டிங்குக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் நீ செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல பாடல்களை பாட, நல்ல கர்த்தாவை வேதத்துல வசனங்களை கேட்க, கர்த்தாவை நல்ல வேர்ட்ஸ் கர்த்தாவை தியானிக்க கர்த்தாவை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வசனத்தை பேசுகிற மகனை மூடி மறைக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரை நம்முடைய ஞானத்தினால நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவை அவங்களோட வாழ்க்கையில் தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஏதோ என்ன பிரச்சனை இருந்தாலும் உடம்பு சரீரமாக கர்த்தாவை உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கர்த்தாவதை மாற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். சிரசு முதல் பாதம் வரையும் எங்களோட ரத்தத்தினால மூடி மறைச்சு கொள்ளும் கர்த்தாவே. அதே போல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து கரங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவை பேராக வந்து கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவை ஒவ்வொருத்தருடையும் தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவினை ஞானமாக நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தாவே ஆன்மீக ஜீவிதத்துல கர்த்தாவை எங்கள் தேவைகளை சந்திக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே விசேஷமாக பிரச்சனைகள் இருக்கிற ஹெலனுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது போல பிளஸ்டிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களோட 2 பேருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே என்ன தேவையோ கர்த்தாவை நீ சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்துக்கு வராதவண்ணம் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சத்ருவன்ற பிரவர்த்தனங்களை பிளஸ்டியோட வாழ்க்கையை விட்டாக கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மகளுடைய கர்த்தாவை தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அவங்களோடு கூட இடப்படும் ஆண்டவரே. இந்த புருஷனை கர்த்தாவே ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். ஞானத்தினால அந்த குடும்பத்தை நிரப்பும் ஆண்டவரே. ஹெலனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகனை கர்த்தாவை உமது மகனாக மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா பிரச்சனைகளும் மாற்றி சித்தத்தின்படி அந்த குடும்பத்தினோட வாழ்க்கையை கர்த்தாவை மாற்றி அமைக்க முடியாது ஜெபிக்கிறோம். நமக்கு இஷ்டமில்லாத காரியம் எல்லாம் கர்த்தாவே இந்த மகனோட வாழ்க்கையை விட்டு அகற்ற முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே இதே போல சமயத்தை வருஷாக்காக ஜெபிக்கிறோம். வருஷாடு சரீரத்தில் கர்த்தாவே ஜரத்தின் ஆவிய கர்த்தாவை பரிபூர்ணமாக மாற்றி பரிபூர்ண விடுதலை இந்த மகளுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஜெபத்துக்கு வர கர்த்தாவே இந்த மகளுக்கு கர்த்தாவை தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சத்ரு என்ற பிரவர்த்தனங்களை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நெட் ப்ராப்ளம் எதுவும் இல்லாம கடைசி வரைக்கும் இந்த மீட்டிங்கை நடத்துவான் தக்கணும் தேவனை நீர் கர்த்தாவை கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவித பிரச்சனைகளும் கர்த்தாவை எங்களை ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை விடுவிக்கணுமே என்று பிரார்த்திக்கணும். நீர் இல்லாத எங்களுக்கு காரணம் இல்லை கர்த்தாவே. முத பாதப்படியில் நாங்கள் கர்த்தாவை சரணம் அடைகிறோம் கர்த்தாவே. எங்களோட தேவைகளை ஒவ்வொருத்தரும் சொந்த நாளிலும் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்தவங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விலகினதையும் அதே மாதிரி கர்த்தாவே இஸ்மாயிலோட மாமனாருக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நம்முடைய சாட்சியாக மட்டும் காத்த இம்மானுவேலாக கூட இருந்து நடத்துന്ന கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அன்பினால் நம்முடைய கிருபையினால் அந்த மகனை கர்த்தாவே நீர் கர்த்தாவை ஜீவிக்கும் அந்த கொணம் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா வித பிரச்சனைகளும் வேதனைகளும் சாரீரிக கர்த்தாவை விடுதலை கொடுத்து கர்த்தாவை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவை நீரங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் நாள் கர்த்தாவை நீரங்களோடு பேசும் ஆண்டவர். நல்ல பாடல்களை பாட எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவை பரிபூர்ணமாய் தேவன் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஸ்துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்மையுடன் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Amen. Hallelujah. Amen and amen. Glory be to God for the wonderful prayer rendered by Auntie. May God bless you, Auntie, and your family. And may God fulfill all your needs and all your prayers may be answered that you pray for others. உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் பதிலளிப்பார். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பத்திரமாக பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. Amen. Glory be to God. Let's sing the usual chorus and praise God. எப்பொழுதும் பாடுகிற ஒரு கவியை சேர்ந்து பாடி தினை மையப்படுத்துவோம். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினார். Hallelujah. As we're running short of time, so let's get into the service and sing the first song. காலத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் நேரம் தாழ்ந்திருப்பதால் முதல் பாடலை தெய்வ மகிமைக்கு நாம் பாடுவோம். தமிழ் பாடல், தெரிந்த பாடல். Tamil song, unknown one. Please join along with me in singing. அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா. அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமாவார் என்றும் பகல். அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்புமயம், அன்புள்ளோர் செல்லும். அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. மொழி நிறம் ஜாதி பற்று உடையோர் எவருமே அங்கு இல்லை. அன்பே மொழி. அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம்.
இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போர் எப்புமில் எவரும் வேண்டாம். இன்றே வாரின் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நான் வாஞ்சிக்கும் நாடாம். என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். Yes, truly, the country that we're going to live, the kingdom that we're going to live, it's a wonderful, mighty country and our God's favorite country, kingdom. And I want to live over with Him in that kingdom. அதிசயமான ஒளிமய நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். Hallelujah, glory be to God for giving the wonderful song to us to glorify and sing. கர்த்தர் இந்த அருமையான பாடலை கொடுத்து பாடுவதற்குமையாக கிருபை செய்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். Today's responsible psalm is taken from the book of Psalms chapter 21. Please read and get the God's blessings. சங்கீதம் 21 எடுத்தவர்கள் வாசித்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். In thy strength the king rejoices, O Lord, and in thy help how greatly he exults. Thou hast given him his heart's desire, and hast not withheld the request of his lips. For thou dost meet him with goodly blessings. Thou dost set a crown of fine gold upon his head. He asked life of thee, thou gavest it to him, length of days forever and ever. His glory is great through thy help. Splendor and majesty thou dost bestow upon him. Yea, thou dost make him most blessed forever. Thou dost make him glad with the joy of thy presence. For the king trusts in the Lord, and through the steadfast love of the Most High, he shall not be moved. Your hand will find out all your enemies. Your right hand will find out those who hate you. You will make them as a blazing oven when you appear. The Lord will swallow them up in his wrath, and fire will consume them. You will destroy their offspring from the earth, and their children from among the sons of men. If they plan evil against you, if they devise mischief, they will not succeed. For you will put them to flight. You will aim at their faces with your bows. Be exalted, O Lord, in thy strength. We will sing and praise thy power. Amen. Amen. Glory be to God. God is talking to you for this wonderful word. கர்த்தர் அருமையான வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் பலப்படுத்தி தாங்கி வழிநடத்தி விடுவித்து காத்துக்கொள்வாராக. The family happen to read it. May God bless them, lead them, guide them, cure them, deliver them, and be along with them and strengthen them more and more in faith. Amen. Second song, it's an English song. Let's sing and glorify God. A known chorus. தெரிந்த ஒரு கவி சேர்ந்து பாடுவோம். Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together with love. There is only one God, there is only one King. There is only one body, that is why we sing. Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together with love.
made for the glory of God, purchased by his precious Son, born with the right to be clean, for Jesus the victory has won. Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together with love. We are the family of God. We are the promise divine. We are God's chosen desire. We are the glorious new one. Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together with love. Bind us together, O Lord. எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே குடும்பமாக ஆண்டவரே நீர் பராமரித்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Amen. Lord, unite us as one family. Lord, protect us from all the problems in our life. Amen. Hallelujah. I thank God for this wonderful song. அருமையான பாடல்களை நன்றி செலுத்துகிறேன். 2 Thessalonians chapter 1 verse 7 to 10. Please read and get the God's blessings for you and your family. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7 10 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் Yes, please read. It is a healthy competition. Please read. God, may God's name be glorified. ஒன்னு செய்யுங்க, 3 பேருமே படிங்க, 4 பேரோட படிங்க, ஆளுக்கு ஒரு வசனம் படிங்க, so that you can share the blessings. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். Another 2 families can also read the next 2 verses. Glory be to God. Please read the next 2 verses. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த குடும்பங்களையும் இந்த வசனத்தை வாசிக்கும்படியாக பிரயாசப்பட்டிருக்கிற குடும்பங்களையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. May God bless the families who happen to read the word of God, who wanted to read for the glory of God. May God bless all of them and may God lead them mightily. Amen. Hallelujah. 3வது பாடல் தமிழ் பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படியாக அன்போடு அழைக்கிறேன். தெரிந்த பாடல். என் ரட்சகா என் இயேசுவே என்னை அழைத்த நல்மீட்பரே, என் ரட்சகா என் இயேசுவே என்னை
என்னை அழைத்த நல் மீட்பரே, என்னுள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என்னுள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே, தூரமாய் நானும் சென்றபோது அன்பாய் என்னை அழைத்தீரே. காலமெல்லாம் நான் உந்தன் அன்பில் என்றும் நீலைத்து வாழ்ந்து சுகிப்பேன். காலமெல்லாம் நான் உந்தன் அன்பில் என்றும் நீலைத்து வாழ்ந்து சுகிப்பேன். பாக்கியனாள் பாக்கியனாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கியனாள் பாக்கியனாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். சத்தியம் ஜீவன் வழியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே. உந்தனின் புண்ணியம் யாவும் சொல்லி சாட்சியாக பூவில் திகழ்வேன். உந்தனின் புண்ணியம் யாவும் சொல்லி சாட்சியாக பூவில் திகழ்வேன். பாக்கியனாள் பாக்கியனாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கியனாள் பாக்கியனாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே, என்னுள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என்னுள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். A meaningful song God has given for us to sing, to glorify Him. ஒரு அருமையான ஒரு நல்ல அர்த்தமுள்ள பாடல் என்று கொடுத்திருக்கிறார். பாடுவதற்காக சேர்ந்து பாடுவோம். இருளி நின்று ஒளியினிடமாய் அழைத்த தேவனை போற்றுவேன். தேவனே உம்மில் இணைந்து இருக்க இன்றும் என்றும் அருள் செய்வீரே. தேவனே உம்மில் இணைந்து இருக்க இன்றும் என்றும் அருள் செய்வீரே. பாக்கியனாள் பாக்கியனாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கியனாள் பாக்கியனாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே, என்னுள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என்னுள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே.
எந்தன் கால்கள் தளரும் போது தாங்கி என்னை மீட்டவா. உந்தனின் வாக்கு வெளிச்சம் தந்து காத்து என்றும் நடத்துவீரே. உந்தனின் வாக்கு வெளிச்சம் தந்து காத்து என்றும் நடத்துவீரே. பாக்கிய நாள் பாக்கிய நாள் இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கிய நாள் பாக்கிய நாள் இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். Hallelujah. For many years, I was not able to sing this song with the proper pitch because the moment it comes to Bacchanal, it goes for a higher range. But as I sing and glorify God in this lockdown meeting, God is making me to sing, and I was able to go and touch that note. There's a testimony, but I'm sharing it now for the glory of God. ஒரு அருமையான சாட்சி. இந்த பாடலை அநேக வருடங்கள் நான் பாடும்பொழுது குறிப்பிட்ட அந்த இடம் வரும்பொழுது பாக்கியநாள் என்று வரும்பொழுது பாட முடியாமல் போயிடும். ஆஃப்டர் த பைக் ஆக்சிடென்ட் எனக்கு நடந்த அந்த ஒரு விபத்துக்கு அப்புறம். ஆனால் இந்த லாக்டவுன் மீட்டிங்கில் இந்த பாடலை பாட பாட ஆண்டவர் எனக்கு அந்த நோட் அந்த பிச் போய் டச் பண்ணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். சாட்சி தேவனுடைய நினைவுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். Hallelujah. I thank God for giving the song to glorify Him. Amen. இந்த நல்ல பாடலை கொடுத்து தேவன் மையப்படும்படியாக கிருபை செய்தார். ஆமென். Romans chapter 12 verse 19. Please read and get the God's blessings for you and your family. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். Dearly beloved, avenge not yourselves, but rather give place unto wrath. For it is written, vengeance is mine, I will repay, saith the Lord. Amen. Amen. May God bless the family who happen to read it. May God lead them much more mightily in the paths of ministry. And may God bless them. கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தாரை ஊழியத்தின் நடத்தி இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுமாறு செய்வாராக. Amen. Glory be to God for the wonderful words. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. 4வது பாடல் ஒரு ஆங்கில பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். Fourth song, it's an English song. Let's sing and glorify God together. Jesus is my Savior, I shall not be moved. In His love and favor, I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like the trees that planted by the waters, Lord, I shall not be moved. In my Christ abiding, I shall not be moved. In His love I'm hiding, I shall not be moved. Just like the tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like the tree that's planted by the waters, Lord, I shall not be moved. If I trust Him never, I shall not be moved. He will fail me never, I shall not be moved. Just like the tree that planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like a tree
that's planted by the waters, Lord, I shall not be moved. On his word I'm feeding, I shall not be moved. He's the one that's leading, I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. Let's sing one more time. On his word I'm feeding, I shall not be moved. He's the one that's leading, I shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. I shall not be moved. Just like the tree that's planted by the waters, Lord, I shall not be moved. I shall not be moved. You shall not be moved. Just like the tree that's planted by the waters, Lord, we shall not be moved. I shall not be moved. You shall not be moved. Just like a tree that's planted by the waters, Lord, we shall not be moved. Hallelujah. Amen. Hallelujah. Glory be to God. I'm running short of time, so the reason I want to just make it very fast. Sorry if it has been going a little fast. கொஞ்சம் தாமதமாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சிக்க முடியாது இருந்துச்சு. அதனால் நேரத்தை கருத்தில் கொண்டு வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். செய்தி நேரத்தில் அதிகமாக நேரம் தேவைப்படுகிறது. As we require more amount of time during the sermon time. So that's the reason we're going a little fast. Glory be to God. உபாகமம் 32:35 எடுத்தவர்கள் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Deuteronomy chapter 32 verse 35. Please read and get the God's blessings for you and your family. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். Amen. Hallelujah. Anyone wants to read that in English? Please read and get the God's blessings. To me To me belongeth belongeth vengeance and recompense. Their foot shall slide in due time, for the day of their calamity is at hand, and the things that shall come upon them make haste. Amen. Amen. There's two more verses during the sermon time, and people who have not got chance to read it can read it during the sermon time and get the God's blessings for you and your family. May God bless the families who happen to read it, who have also tried to read the word of God. May God bless them with special blessings. கர்த்தர் இந்த வசனங்களை வாசித்த இரண்டு குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க முற்பட்ட அந்த குடும்பத்தாரையும் சேர்த்து 3 குடும்பமாக கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. Amen. Glory be to God. It's testimony time. Your testimonies for the glory of God as an offering, as a thanks, showing our gratitude to Heavenly Father. உங்களுடைய சாட்சிகள் தேவ மகிமைக்கென்று தேவனுக்காக காணிக்கைகளாக நன்றிகளாக கர்த்தருடைய பாதத்தில் வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டெஸ்டிமனி டைம், சாட்சி நேரம். I thank God for giving all those resources and all those chances and all those comfort and all those solace and all those wonderful moments, memories, for everything that He has provided in my life. I glorify God. I thank God. நல்ல தருணங்கள், நல்ல ஆட்கள், நல்ல மனிதர்கள், நல்ல வாழ்க்கை, நல்ல நடந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துமாறு நல்ல ஒரு நினைவலைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அமைதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக இருக்கும்படியாக தேவன் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். Amen. Glory be to God. Any more testimonies? Many are not there. As I could see, a very good, a known person whom I always call Uncle. He is a very good chorister, a wonderful chorister, a wonderful singer, a wonderful musician.
And yesterday I heard about his funeral and about another friend's mother. God is still making us to live. The most important part is that I thank and glorify God for making me, my family, my friends, everyone. God is giving us a breath. Glorify God for giving us a life. Amen. சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Okay, let's sing and glorify God with a song and get into the word of God. ஒரு நன்றி பாடலை பாடி தயவு செய்து நாம் கடந்து செல்வோம். He is the same unchanging Jesus, unchanging Jesus, unchanging Jesus. He is the same unchanging Jesus through eternity. Hallelujah, 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 hallelujah. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah. Amen. Let's close our eyes and look unto God. Allowing Heavenly Father the words that we're going to read and we're going to meditate and what you're going to teach us. Let us not listen and just forget about it or leave it. Make us to follow that in our life. நாங்கள் கேட்கக்கூடிய இந்த வார்த்தை, உம்முடைய வார்த்தை, படிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலே அன்றே நீர் அபிவிதமாய் ஆண்டவரே நாங்கள் அதை கடைப்பிடிக்கும்படியாக கிருபை செய்யுங்க. இக்காலத்தில் நாங்கள் மறந்து விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். As you all know, as you've been reading, you're able to figure it out what kind of a sermon would be today. நீங்கள் படிக்கும் பொழுது வசனங்களை வைத்து நீங்கள் கண்டுபிடித்திருக்கலாம் இது என்ன ஒரு செய்தியா இருக்க போகுது என்று. இது அவ்வளவு முக்கியமான விஷயமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய நேரங்களில் கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தவறக்கூடிய ஒரு பெரிய விஷயம். Many times we don't follow this, and it's a bigger thing where others are questioning us. So today this is going to be a different message for us in our life. ஒரு வேறுபட்ட ஒரு காரியத்தை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது தேவனுடைய வார்த்தை. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள். 2 Thessalonians chapter 1 verse 7 to 10. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். And to you who are troubled, rest with us when the Lord Jesus shall be revealed from heaven with his mighty angels in flaming fire, taking vengeance on them that not God, that obey not the gospel of our Lord Jesus Christ. அநேக நேரங்களில் இந்த சத்தியத்தை எல்லாம் பைபிள்ல இருந்து படிச்சு தெரிஞ்சு மற்றவங்க அதை பிரசங்கித்து அதை கேட்டு பாடல் வழியாவோ துதி வழியிலாவோ இல்லை ஒரு ட்ராக்ஸ் கையில் இருக்கிற ஒரு கைப்பிரதி வழியிலாவோ இதெல்லாம் நம்ம கேட்டோம், பின்பற்றாம தேவனை விட்டு விலகி இருக்கிற காலங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில் உண்டு. Even though we are born Christians or we have accepted Christ and we have been Christians,
If we can see certain things in our life that we hear but we don't follow. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது முதல் வரியில் அழகா இருக்குது, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. And to you who are troubled to rest with us, when the Lord Jesus shall be revealed from the heaven with his mighty angels in flaming fire, taking vengeance on them that know not God, and that obey not the gospel of our Lord Jesus Christ. வேதத்தை படித்து அதை புரிந்து கொண்டு அதை கண்ணு காணாம இருக்கிற நமக்கும், வேதத்தில் இருந்துக்கிற காரியங்களை பின்பற்ற சொல்லியும் பின்பற்றாமல் இருக்கிற நமக்கும், சுவிசேஷத்தை அறிந்தும் அறியாமல் இருக்கிற நமக்கும் கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். For the people who know the Bible, for the people who know the word of God, who knows the gospel, who knows everything what God wants to teach us, after knowing everything and not following that, you know how the life is going to be as God says. The next verse that we're going to look on to, who shall be punished with everlasting destruction from the presence of the Lord? Who shall be punished with everlasting destruction from the presence of God, from the glory of his power? Testimony among you was believed in that day. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்கள் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். You might ask me, I'm living a very prolific life. I'm living a very peaceful life. I'm living a very spiritual life. How is that these things will suit me? If you don't follow what God has said, what God asked you to follow, if you don't follow, this is also upon us. நீங்க கேட்கலாம், இந்த இது காரியம் எப்படி எனக்கு பொருந்தனா? பரிசுத்தமா இருக்கிற நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் பாட்டெல்லாம் பாடுறேன், மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்றேன், க்ரூசைட்ஸ் கன்வென்ஷன்ஸ் எல்லாம் போறேன், எல்லாம் அட்டெண்ட் பண்றேன். எனக்கு எப்படி இது பொருந்தும்? கண்டும் காணாம இருந்தும் கேட்டும் கேட்காம இருந்தோம், அது எல்லாம் அறிந்து அந்த பால் நடக்காம வேறு பால் நடந்தாலும் இது நமக்கு பொருந்தும். இது ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வசனத்தை சொல்லி நீங்க மிரட்டுறீங்கன்னு நீங்க கேட்கலாம். You might ask me, why is that you're scaring us by showing these verses? Because sometimes we go and follow the easy words and we read it in the Bible just to comfort us. அநேக நேரத்தில் பைபிளை திறந்து நல்ல வசனம் மட்டும் எடுத்து படிச்சுட்டு பைபிளை மூடிடுவோம். I have done that in my life. Hold the Bible, open the Bible from the center where you'll have Proverbs, you'll have Psalms. So you can read the best of verse and you can think it's God's blessing, you can just walk off. நான் என் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அநேக நேரங்களில் இதை நான் செய்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் முந்தைய நாட்களில் பைபிள் எடுத்து வச்சுக்கிறது, மடி மேலே சென்டரா திறக்கிறது, நடுவில் இருக்கிற சங்கீதம் நீதிமொழிகள் வரும், நல்ல வசனங்களை படிச்சு இது ஆண்டவனுக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதம் நினைச்சிட்டு போயிடுறது. மீதி வசனங்களை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. சுவிசேஷத்தை அறிந்தும் தேவனை அறியாதவர்களுக்கும் எல்லாம் ஈக்குவலா, கர்த்தரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிஞ்சவங்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒரே ஆக்கினை. Same wrath for people who don't know, for people who know and don't follow. Why it has so been so strict, and why is that it has been given so scaring? ரொம்ப பயமுறுத்துற மாதிரி கொடுக்குது. காரணம் என்ன? Because everything we'll follow. We'll follow when God asks us to pray. We'll follow when God asks us to read the Bible. We follow to praise Him, to worship Him. We follow all the good deeds that we do, giving offertories and tithings and helping the poor and needy, doing all good things. But there are much more things which will stop you as a stop gate, as a barricade before you enter into the kingdom of heaven. நீங்க என்னதான் நீங்க பைபிள் வாசித்தாலும் ஜெபம் பண்ணாலும், நீங்க என்னதான் கர்த்தருக்கு மகிமையா நீங்க பாடி துதித்தாலும், ஏழைகளுக்கு உதவினாலும், எல்லா நன்மையான காரியங்கள் நீங்க பண்ணாலும், ஒரு சில காரியங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் தேவனுடைய பிரசன்னத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் உள்ளே போவதற்கு தடை கற்களாக இங்க இருக்கும். And this is what it says. If you can see the next Bible reading in Romans chapter 12 verse 19. Because the most important thing that we do, waiting for a chance so cunningly, when to trap the person who happened to trap us. ரொம்ப கண்ணெல்லாம் அப்படியே விளக்கெண்ணெய் ஊத்திட்டு காத்துக்கிட்டு இருப்போம். நம்மளை திட்டினவங்கள, நம்மளை அசிங்கப்படுத்தினவங்கள, நம்ம அவமானப்படுத்தினவங்கள, நம்மளை எதிர்த்து நின்றவங்கள, நம்மளை காயப்படுத்தினவங்கள எப்போ கீழே விழுவாங்க, அப்போ எப்படி அவங்க சிரிச்சாலும் அதே மாதிரி நான் சிரிக்கணும், அதே மாதிரி நான் பழி வாங்கணும்.
So if you can see, we all follow one thing which has been forbidden in the Bible, but we follow in our life. வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காரியம், பழி வாங்காதே என்று சொன்ன காரியத்தை, அதை நாம் படித்து விட்டும் பழி வாங்குறதுக்கு தயாரா இருப்போம். என் வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நான் மற்றவர்களை பழி வாங்கி இருக்கிறேன். இதை ஒத்துக்கிட்டு தான் இந்த மெசேஜை நான் எடுக்க முடியும். I need to accept that I have taken vengeance against many people in my life. I need to accept it in the presence of God, because only if I say, I can take this word of God to you. பழி வாங்குற அந்த அளவுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் அழ வைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அவங்க திரும்பினா நான் நிற்கிறேன், உட்கார்ந்தா நான் நிற்கிறேன்ற மாதிரி என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்க முடியெல்லாம் பழி வாங்கியிருக்கிறேன். I have made my enemies where I have gone to that extent where if they turn, I'll be there. Where if they sit, I'll be there. I will not make them to forget about me in their mind. My vengeance was so core enough. It was so rigid enough that I happened to be a wild animal. ரொம்ப ஒரு கடினமா அவர்களை நடத்தும்படியா என்னுடைய மனதை நான் ஒரு மிருகத்தை போல மாற்றிக்கொண்டேன். And in return, what I happened to get is nothing. My blessings was totally stopped. இதனுடைய ஒரு பதிலாக எனக்கு கிடைத்தது என்னவென்றால், என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் நின்று போயின. I know that I have every Sunday when I go to church, when I read those 10 commandments, when I ask forgiveness and take part in the Holy Communion, everything, I do everything what God said, but I will not stop doing this. I'll keep on working on my vengeance with others. ஆலயத்திற்கு சென்று நற்கருணை எடுத்து பரிசுத்த நற்கருணையில பங்கு பெற்று பாவ மன்னிப்பு கேட்டு 10 கட்டளைகள் எல்லாம் சொல்லி எல்லா பரமண்டல எல்லாம் ஜெபம் எல்லாம் சொல்லியும் நான் என்னிடத்துல விடுபடாத ஒரு காரியம் பழி வாங்குதல். இது செய்யும் போது என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் என்னை காப்பாத்தி கொண்டே வந்தார். பெரிய பிரச்சனைகள் எனக்கு எதுவும் என்கிட்ட ஆண்டவர் விடல, காப்பாத்தி கொண்டே வந்தார். ஆனா இதற்கு பின்பதாக எனக்கு அவர் வாக்குத்தத்தம் செய்து கொடுத்த ஒரு நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். ஆனால் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்று போயின. God was protecting me, God was healing me, God was doing everything what He has promised me in my life. Because as you all know, I was being pledged to do the Lord's ministry. So God has promised certain things in my life. He fulfilled everything. நான் கர்த்தருக்கென்று பிரத்யேகமாக காணிக்கையாக வழங்கப்பட்ட ஒரு குழந்தை என்பதனாலே கர்த்தர் எனக்கு என் பெற்றோருக்கு செய்து கொடுத்த அந்த ஒரு வாக்குத்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த பழிவாங்குவது நிமித்தமாக நான் பல ஆசீர்வாதங்களை இழந்தேன். I have lost many blessings when I started to have vengeance on people. It is clearly written in Bible, if you can see, dearly beloved, avenge not yourselves, but rather give place unto wrath, for it is written, vengeance is mine, I will repay, saith the Lord. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். Many times I have read this verse, but I would say, I'm going to take the vengeance in my hand and I'm going to deal along with it. இந்த வசனங்களை படித்தும் கண்டு காணாமல் போய் பழி வாங்குற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பேன். My father always used to teach me and my sister when we were small children, if anyone has done any harm to you, do not avenge, do not seek for vengeance, because when you do it, what God is going to give them, it will not be that it will be very lesser. The wrath, what God wants to pour on them, He will not do it because you have taken His work. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக செயல்பட்ட காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்களுக்காக நீங்க பழி வாங்காதீங்க. நீங்க பழி வாங்கினா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆக்கினை அவர்கள் மீது சுமத்தாதபடிக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் செய்கிற வேண்டிய நீங்க எடுத்துக்கினீங்க. Yes, sometimes we go and grab the work of God in our hand and we operate it. அநேக நேரங்களில் கர்த்தர் செய்யக்கூடிய வேலைகளை நாம் நம்முடைய கையில் எடுத்துக்கொண்டு செய்கிறோம். We also question many people. Suppose if it is going to be a wonderful Christian friend, we'll say, what kind of a Christian is he or she, because they don't follow it. Where are we? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது மற்ற நம்முடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை நாம் சொல்லுவோம், நீ எல்லாம் கிறிஸ்தவனா, நீ எல்லாம் பைபிள் தூக்குற, நீ எல்லாம் ஜெபம் பண்ற, நீ எல்லாம் வாரம் கோயிலுக்கு போற, இதெல்லாம் செய்யலாமா? நம்ம கேட்போம். ஆனா நம்ம எப்படி இருப்போம் நம்ம மறந்துடுவோம். காரணம் நம்மளால முடியாது, பிசாசு இடம் கொடுக்க மாட்டான். Satan will not allow us to do it. The truth is, you know what? God said nobody is perfect, only He is perfect. அவர் மட்டுமே சரியான
ஒரு உத்தமனா இருக்கிறார், மற்ற யாரும் உத்தமனா இல்லை. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்பொழுது அவர் செய்ய வேண்டிய வேலைகளை நாம கையில் எடுத்து செய்யும் பொழுது அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை நாம் செய்ய மறந்து போகிறோம். When we happen to take and do the things what he is supposed to do in our life, and we happen to take that as a control, we're going to operate the work that he has given for us, we forget to do it. That is what almost we are falling in sin. இதுவே ஒரு பாவத்துல விழுந்து விடுறோம். ஆனா நீங்க கேட்கலாம், எப்படி பழி வாங்காம இருக்கிறது? அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. Today I was talking to a sister and she was telling me, I was able to forgive but I am not able to forget. ஒரு அருமை சகோதரர் நான் பேசிக்கொண்டிருக்கும் அவர்கள் சொன்ன ஒரு அருமையான காரியம், நான் அந்த நிகழ்வை மறக்க நினைக்கிறேன், மறந்து விட்டேன், ஆனால் அவர்கள் மன்னிக்க நினைத்தேன், மன்னித்து விட்டேன், ஆனால் மறக்க முடியவில்லை. Even if you know when a small hurt has been there in your hand or in your leg or any part of your body, the hurt, the wound will heal but the scar will remain. நீங்க பார்க்கும் பொழுது உங்கள் உடல்ல ஏதாவது கையிலோ காலிலையோ இல்ல உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயம் மாறி போகும், ஆனால் அந்த காயத்தினுடைய சுவடு, அந்த காயத்தினுடைய அந்த கீறல் அந்த இடத்துல தான் இருக்கும். It is very hard to forgive and forget. ரொம்ப கடினமான ஒரு வேலை மறப்பதும் மன்னிப்பதும். ஆனால் நம்ம அநேக நேரத்தில் மன்னிச்சிருவோம், மறக்க மாட்டோம். சில நேரத்தில் மறந்துடுவோம், ஆனால் மன்னிக்க மாட்டோம். We happen to forget but we don't forgive. Sometimes we forgive but we don't forget. Two things we need to keep in our mind, because those two things does not belong to us. It has been given by our heavenly Father to us. இந்த இரண்டு காரியங்களும் நம்முடைய தேவனிடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் கையிலே பெற்றுக்கொண்டவர்களாய் இதை நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போம் என்றால் இதற்கு மேலாக கொடுக்கப்படுற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். When we happen to receive all these things and when we're going to follow that, more of blessings will be given to us. It is a truth. I have experienced it in my life. I am talking out of experience. ஒரு அனுபவத்தின் வாயிலாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I had miserable moments and years and days and weeks and months in my life where I have decided the person who happened to hurt me, the person who happened to do wrong to me, I thought I will not make them happy even for a minute. I will not make them in peace even for a second. என் வாழ்க்கையிலே என்னை நிந்தித்தவர்களுக்கும் கஷ்டப்படுத்த அழ வைத்தவர்களுக்கும் நான் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்க விரும்பி அவர்கள் ஒரு நிமிடம் கூட அவர்கள் சந்தோஷமா இல்லாதபடிக்கு, ஒரு நிமிடம் கூட சமாதானம் இல்லாதபடிக்கு எப்படியெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொண்டிருந்தேன். And I was noticing my blessings were stopped, but I did not stop to do or avenge or vengeance against others. என்னுடைய ஆசீர்வாதங்கள் குறைக்கப்பட்டதும் தெரிந்தும் நான் அவர்களை பழிவாங்குவதை நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர்களோடு நான் பழிவாங்க எண்ணமும் எனக்கு மறையவில்லை. One day God happened to talk to me. How long are you going to do this? எவ்வளவு நாள் இதுக்கு செய்து கொண்டிருக்க போகிறாய்? Because when you happen to show the hatred to them, I really regret that you are my son. I come over there when I want to love you because of all these dirty things which is going on in your mind. I cannot love you. உன்னை நேசிக்க விரும்புகிறேன், உன்னை நான் என்னுடைய பாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் அரவணைப்பையும் உன்னை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் உன் கிட்ட வரும்பொழுது இந்த ஒரு கெட்ட காரியங்களை நீ வைத்திருக்கிறது அப்படின்னாலே எனக்கு உன் கிட்ட வரதுக்கு இஷ்டம் இல்லை. And you know what? As God was fulfilling everything, slowly, along with the blessings, many things have stopped. ஆசீர்வாதத்தினுடைய பல காரியங்கள் நின்று போயின. The health issues, my financial issues, my physical issues, my work tension, my pressures, everything inside the family, outside the family, everything was just on my head. It never even asked any permission. It just barged in my life. என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்பொழுது எனக்கு வேலையில் ஒரு ப்ரெஷர், ஒரு கஷ்டம், குடும்பத்தில் இப்போ கஷ்டம், என்னுடைய பொருளாதாரத்தில் கஷ்டம், என்னுடைய சரீரத்தில் கஷ்டம், எல்லா கஷ்டமும் என்னுடைய தலைக்கு மேல் வந்து ஏறிக்கொண்டு கொண்டதுக்கு என்னுடைய அது பெர்மிஷனே கேட்கல, கொஞ்சம் கூட கேட்காம எல்லாம் வந்து உட்காந்து கொண்டது. Then I asked God, why is it you're permitting? Because so long you were there in the presence of, so long you were there in my presence. And I was taking care of you. I was providing you the shield and buckler. I kept a roof above your head, that is me. So nothing was harming you. The moment you started to do all these dirty things, what I have not given you, I have moved. I was there. You have moved away from me. I cannot help because you're very far away from me.
உனக்கு நான் செய்த காரியங்கள், நன்மையான காரியங்கள் எல்லாம் என் கிட்ட நீ இருக்கும்போது நான் எல்லாம் பாதுகாத்து கொண்டிருந்தேன். ஒரு நிழலை போல நான் உனக்கு இருந்தேன், பராமரித்துக் கொண்டிருந்தேன். இந்த கெட்ட செயல் செய்த நிமித்தமாக நீ என்னை விட்டு தூரம் போகும் பொழுது நான் அங்கே இருந்தேன், நீ என்னை விட்டு விலகி சென்று விட்டாய், ரொம்ப தூரம் போயிட்டேன். இதனால எல்லா பிரச்சனையும் வந்து ஒட்டி கொண்டது. I realized my mistake. It was too late, but I realized my mistake. ரொம்ப காலம் கழிந்து தான் எனக்கு அந்த தென்பட்டது. தமிழ் ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மற்ற மதத்தினர் சொல்லுவாங்க, கண்ணு கெட்டு போனவருக்கு சூரிய நமஸ்காரம். The other belief people will say, after you have lost your eyes, you'll go and worship the sun that you can't see. Same thing happened. But you know what? The moment I repented, I admitted my mistake and I said, God, the vengeance is yours. You're going to avenge. It's not mine. I'm going to walk off. I started realizing that the blessings are coming again and again, knocking my doors. அந்த தருணத்திலே நான் ஆண்டவரிடத்திலே எல்லா பழிவாங்கல எண்ணங்களையும் விட்டு கொடுத்து, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ள முடியவே, நான் தொடக்கூடாது ஆண்டவரே, நான் இதை விட்டு விலகி விடுகிறேன் என்று சொல்லி என்னுடைய அந்த மாத்திரத்திலே, நான் மன்னிப்பு கேட்ட மாத்திரத்திலே ஆசீர்வாதங்கள் வர தொடங்கின. Today, in many issues in your life, you can see something has been as a stop in your life. You think the other things what has been displayed to you. உங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் வந்து வேற வேற காரியமா இருக்கும், பொறாமையா இருக்கும், பொச்சரிப்பா இருக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும்னா ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டு இதெல்லாம் நினைக்கலாம். It could be out of jealousy, envy and what you have done. But there are certain things what God has also said for you to follow. கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற பல சட்டங்களை இந்த வேதாகமத்தின் மூலமா நீங்கள் அறிந்து கொண்டு அதை பின்பற்றும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Because I don't want you to lose your blessings. The moment you start to do those harm things for others, like how God writes the good about you in the book of life, Satan also writes in the book of evil that what wrong you're doing. நீங்கள் எப்படி நன்மை செய்கிற பொழுது தேவனானவர் ஜீவ புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார், அதே போல பிசாசன் அவனுடைய புத்தகத்திலே நீங்கள் செய்கிற பல தீமையான காரியங்களையும் அவன் எழுதி கொண்டிருப்பான். In Deuteronomy chapter 32 verse 35 it talks about this. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்தினால் சமீபமாக இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். To me belongeth vengeance and recompense, their foot shall slide in due time, for the day of their calamity is at hand, that the things that shall come upon them make haste. Few years before, a friend of mine, a teacher, happened to work along with me. She's still working with me. One day she came in and spoke to me. She said, Sushil sir, see what all the bad is happening, what all they're doing. And you know, God is still watching, and what God is doing. I don't know, he's not looking at all these things. I don't believe in it. என்கிட்ட அவங்க சொன்ன விஷயம், என் கூட வேலை செய்து ஒரு ஆசிரியர் வேலை செய்து கொண்டிருக்கிற ஆசை அவங்க சொன்னது. ஒரு நாள் வந்தாங்க, வந்து என்கிட்ட பேசிட்டு, இவ்வளோ கெடுதல் பண்றாங்க, இவ்வளோ அநியாயம் பண்றாங்க, இது கடவுள் பார்த்து சும்மா இருக்கிற, இவங்களாம் கோயிலுக்கு போறாங்க, எல்லாம் இது பண்றாங்க, எப்படி இதெல்லாம் நடக்குது? எனக்கு புரியல, கடவுள் கண்ணு இல்லை, கடவுள் இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கார். நான் சொன்னேன், மேம் யூ ப்ளீஸ் வெயிட் ஃபார் a little time where you will see their downfall in your own eyes. God will show you. அவங்க கீழே விடுறது நீங்க பாப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவாருன்னு. இல்லை சுஷில் சார், இட் will not happen, அது நடக்காதுன்னாங்க. சில நாட்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து நானும் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, I was just talking to her, I was telling her, see this is what happened, did you notice? இது விஷயம் நடந்துச்சு, நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். எஸ் நோ நாங்க சொன்ன பதில் ஆமா இல்ல. நான் சொன்னேன், இது நீங்க கையில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்திருப்பீங்க, நீங்க எடுக்காதனால ஆண்டவரை பார்த்து உங்களுக்கு பதிலாக அவருக்கு சரியாக செய்கிறார். I told her, you have not taken this in your hand just because you listened, and see how God has taken that, he has taken your battle and he has fought for you and he has given the victory to you. இந்த இடத்துல அந்த அருமையான வார்த்தையை ரொம்ப எனக்கு ரசிச்சு நான் படித்தேன். அவர்களுடைய கால் தள்ளாடும், பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமா இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். To me belongeth vengeance, recompense, their foot shall slide in due time, for the day of their calamity is at hand, the things that shall come upon them make haste. You might ask me, how long? எவ்வளவு நாள் இது நடக்கும்? எவ்வளவு நாளுக்குள்ள? For God, 1,000 years is equal to one day and one day is equal to 1,000 years.
1000 வருடம் ஒரு நாளை போலவும் ஒரு நாள் 1000 வருடம் போல இருக்கும். It can happen anytime. You have given it in the Lord's hand. Forget about it. When you send a mail, you compose the mail, you write, whether it's a letter that you send through post box or postal department, or it's an email or a SMS or a WhatsApp, you send it. Today WhatsApp, they have got an option. You can revert it before, after sending it, you can just get it back if you don't want the other person to read. வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, நீங்கள் அனுப்பிச்சிட்டு மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்னு திருப்பி எடுத்துடலாம். ஆனால் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோ இந்த இமெயில்ஸோ இல்லை இந்த எஸ்எம்எஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அனுப்பிச்சது தான். நீங்கள் கடல்களை நீங்கள் கொடுத்துட்டீங்க, விட்டுருங்க. Leave it on to him. He will take care of what is going to happen. You're going to take it back from him, like how you're going to revert messages from WhatsApp. நீங்கள் திருப்பி எடுத்து கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை குறைத்து கொண்டு வருவார். You will lose your blessings. During this COVID time, I have seen many people how they suffered. The people who had great pride on their own might, on their own knowledge and wealth, ரொம்ப பெருமையில் ஆடுறவங்க எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. Many have lost their job. Many have gone. We cannot find them. தொலைந்து போயிட்டாங்க. ஏன்னா நான் பார்த்து பேசக்கூடிய இந்த மனிதர்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கேன். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இதே போல மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்று ரொம்ப விமர்சனம் நின்றுட்டு இருந்தாங்க. They always stand to get the vengeance on them, to put the to avenge them, to hurt them. I have seen these people have gone, they have disappeared, dismayed. Today God is talking to us. I have seen many people in bed ridden. படுக்கையா பார்த்திருக்கேன் நான். ஆனா ஆண்டவர் நம்மளை காப்பாத்தி இருக்கிறார். God is helping us to know what to do and how to do it. Many people might say, this particular person is causing a lot of problems in my workplace, in my work spot, in my business, in my job. This particular person is giving a lot of problems in my family. This particular person is giving a lot of problems in my neighborhood. என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வேலையிலே, என்னுடைய வியாபாரத்திலே, என்னுடைய நான் போகிற இடங்களிலே இந்த நபர் எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறார். Do not do anything. Just pray for them. Just bless them. As I was talking to a sister in the evening, I told her for the past 3 days, I've been following one routine and I could feel the God's blessing in me. I want you to follow that if you can. நான் மாலை ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருக்கும்போது நான் சொன்ன ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 3 நாட்களாக நான் விசேஷமான ஒரு காரியத்தை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். முடிந்தால் நீங்களும் பின்பற்றக்கூடுமானால் பின்பற்றுங்கள் என்று சொன்னேன். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய எதிரிகளுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஜெபத்திலே. I'm praying for my enemies. Not only I pray, I keep blessing my enemies in my prayer for them to get blessed. You might ask me, how is it possible? In Christ, everything is possible. Amen. Hallelujah. இது எப்படி சாத்தியம் நீங்க கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் எல்லாம் சாத்தியமே. These 3 days when I happen to pray for them, for their blessings and for whatever that they have done to me, when I'm praying for them, a transformation I could see. I could receive more amount of blessings, more amount of comfort in my heart, and more amount of happiness and joy in Christ Jesus. இந்த காரியம் நான் செய்யும் பொழுது 3 நாட்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிற அனுபவிக்கிற காரியங்கள் அதிகமான ஆசீர்வாதங்கள், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நிலைமையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம், ஒரு நிறைவு, ஒரு ஆனந்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். It is very, very hard to do it, but the moment you happen to fall into it and you happen to follow it and do it, and you can see God's greatest blessing on you. இதில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய காலங்களில் தருணங்களிலே அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறும்படியாய் உங்களுக்கே நீங்கள் தென்படும். It is not easy to forgive or to forget. Either you can forgive or forget. But you cannot do both. But in Christ Jesus, everything is possible. மறக்க முடியும், மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடிஞ்சா மறக்க முடியாது. ஆனால் ரெண்டுத்தையுமே கிறிஸ்துவுக்குள்ள முடியும். அதை நீங்க செய்து பார்க்கும் பொழுது நீங்க ஒரு படிக்கட் மேலே ஏறி போயிடுவீங்க. You will try to practice it in your life. You'll keep on doing it again and again. And the more you do it, you're getting the God's blessings in your life. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதை கடைபிடிக்கிறதுக்கு. Because all those who have made me cry, all those who have made me hurt, and all those who have made my life miserable, it is very hard for me to pray for them and to forgive them. But this is what Christ Jesus said. If one slaps on your cheek, show your other cheek to them.
ஒருவனை ஒரு கன்னத்தில் அடைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம் பிரதர். கஷ்டம் தாங்க. இது கஷ்டம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் சிலுவையில் மரித்ததும் கஷ்டம். அவர் பண்ணலையா? It is very easy, brother, for you to say, but it's very hard to do it. But yes, it is very hard to do it. But if you do it, it's a great blessing because it is hard. But Christ Jesus has died for your sins on the cross of Calvary. Even that is hard. But He did it for you and me. உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த அருமையான காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். In 1 Peter chapter 3 verse 9, it says, not rendering evil for evil or railing for railing, but contrariwise blessing, knowing that ye are thereunto called, that ye should inherit a blessing. தீமைக்கு தீமையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். So we are the people who've been called to inherit special blessing. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இதற்காக ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்கணும். நம்ம எதிராளிகள் எல்லாரும் ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்கணும். We need to keep bless our enemies. Today many people, a question comes and arises in their life. Being a Christian, being such a spiritual person, he is doing that, she is doing it. How is it possible? The answer is, the truth is, Satan wants to spoil their name as well as give a bad impression about them. And moreover, Satan is blocking your eyes for you to see the blessing what you're going to inherit. நீங்க கேட்கலாம், கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, பைபிள் தூக்குறாங்க, ஜெபம் பண்றாங்க, கோயிலுக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க, இப்படி பண்றாங்களே. ஒரே ஒரு விஷயம், உங்களை பற்றிய ஒரு தவறான சாட்சியை பிசாசு அவர்கள் கண்முள்ள கொடுக்கும்படியா விரும்புகிறான். அதை நீங்கள் நம்பும்படியா விரும்புகிறான். அது மட்டும் அல்லாமல் கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை உங்களுடைய கண்ணில் மறைத்து போடுகிறான். He is blinding you to look onto the inheritance of blessings. பெரிய ஆசீர்வாதத்தை மறைத்து போடுகிறான். ஏன்னா காரணம், உங்களுக்கு இந்த நியூஸ் நீங்க கேள்விப்படுறது உங்க மனசுல தோன்ற ஒரு எண்ணம் என்ன வரும்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்த ஆசீர்வாதம்லாம் விட்டுருவீங்க. அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அதை மட்டும் தான் நீங்க பேசி பிசாசு சொன்ன வளர்த்து கொண்டே இருப்பீர்கள். You will forget about what God has done in your life, what a blessing that God has given in your life. You will forget all about that. You will start to think about only what they have spoken or done, or they have initiated things on against you. And you will make the Satan to grow because you're not seeing the God's blessings. He is blinding you. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக நீங்க உங்களை சரி செய்து கொள்ளவில்லை. பிசாசு மறைத்து போடுகிறான். You're not able to see the God's blessings. It is very hard, but it is very nice when you experience it. It's a true blessing. கஷ்டம், கடினம், ஆனா நீங்க செய்யும் போது அதிகமான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். Please pray for your enemies. Let them change their heart. Ask God to bless them. Ask God to heal them. Ask God to come and fall at His feet. உங்களுக்கு எதிராளிகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களை நீங்க ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை தப்பு பண்றாங்கப்பா, எனக்கு விரோதம் தப்பு பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதம் தப்பு பண்ணும்போது ஆண்டவரே அவர்கள் உமக்கு விரோதமாக தப்பு பண்றாங்க. You can say, God, they are doing something harm against me. If they're doing against me, they're doing against you. I am the apple of your eye, your Lord. அன்று நான் உம்முடைய கண்ணின் மணியாக இருந்து கொண்டிருக்கிறேன். But the moment you pray for them, bless them, you can see a transformation in your life. All those yokes and burdens that you carry in your shoulder, it will all be thrown away from you. உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பெரிய பெரிய பாரங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் தூக்கி எறிய ஒரு பெரிய காரியமா இருக்கும். Because you can feel the God's presence in your life. You will be a transformed person. நீங்கள் ஒரு மாறிய ஒரு மக்களாக இருப்பீர்கள். As you can see the prodigal son, when he returns back after all he is lost, and you can see how he was blessed. மனம் திருந்திய குமாரன், கெட்ட குமாரன் பைபிள்ல படிக்கிறோம். மனம் திருந்திய குமாரன் வரும்பொழுது எப்படியெல்லாம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதம். God looks onto you because you are created an image of him. அவருடைய சாயலில் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். If you're going to curse the other person, it might be your enemy. Or if you're going to do something harm, you are not cursing them or harming them. You are cursing and harming the image of God. Like you and me, he or she is also an image of God. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாபத்தை அந்த நபர் மீது திரிக்கிறவர்களாக இருந்தால், அநியாயத்தை திரிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா,
நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். எப்படி நீங்கள் தேவனுடைய சாலை கொண்டிருக்கிறீர்களோ அவர்களும் தேவனுடைய சாலை கொண்டிருக்கிறார்கள். அப்படினாலே அவர்களிடத்தில் நீங்கள் கூறப்படும் சாபம், அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படும் அனைத்து காரியங்களும் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். Please do not do it. An earthly, a fleshy thought is vengeance, but a godly thought is forgiving and forgetting. மாம்சமான காரியம் எதுவா இருக்கும்னா பழி வாங்குறதா இருக்கும். ஆவிக்குரிய காரியம் மன்னித்து மறக்கக்கூடிய காரியமா இருக்கும். It is a true word. The next word we're going to read is 1 Thessalonians chapter 5 verse 15. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். This word was not displayed during the Bible reading time. Anyone wants to read, please read and get the God's blessings for you and your family. இந்த வசனம் பைபிள் படிக்கிற ரீடிங் கொடுக்கிறப்போ அந்த வசனம் இப்ப இல்லை. இதை வாசித்து ஆசத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் வந்து படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். See that none render evil for evil unto any man, but ever follow that which is good, both among yourselves and to all men. Amen. Hallelujah. Anyone can read that in Tamil? தமிழ் யாராவது வாசிக்கிறீங்களா? ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். Amen. May God bless both the families with special blessings. கர்த்தர் தாமே விசேஷமான ஆசீர்வாதங்களை இந்த இரண்டு குடும்பத்தார்களே நிரப்புவாராக. The word is very clear. If you can see that none render evil for evil unto any man, but ever follow that which is good, both among yourselves and to all men. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். The moment we read this word, we cling on to this word, our heart will say, do something good for your enemies. But the Satan will just come and say, don't do it. Do not. How can you let go? It is your pride, it is your dignity, it is your reputation. How can you let go? Do not. This is what the Satan will say. But God says, forget all those things. Tomorrow when you're going to get transformed, you will not have anything of your dignity, your pride or anything, your rules. தேவன் சொல்லக்கூடிய அருமையான காரியம், உங்களுக்குள்ள மற்ற யாவருக்கும் எப்படி நன்மை செய்ய நாடுங்கள். இது நினைக்கும் பொழுதே நன்மை செய்யணும்னு நம்ம நினைப்போம். எதிராளிகளுக்கு பிசாசு விட மாட்டான். நீங்க யாரு, எந்த குடும்பம், என்ன மாதிரி வந்திருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கிறாங்க, எவ்வளவு பேச்சு பேசியிருக்கிறாங்க, எவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஐயோ முடியாது, மன்னிக்கலாம் முடியாது, அதெல்லாம் பண்ணாத. நம்ம பெருமை என்ன இருக்கு, நம்ம எந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறோம், நம்ம யாரு, நாளைக்கு மறுரூபமாக்கப்படும் பொழுது நீங்களும் நாங்களும் யாருமே தெரிய மாட்டோம். You will not know even each other who we are when we get transformed. This pride, this ego of not letting you to forgive and to pray and to bless your enemies is not going to help you on that day of judgment. நியாயத்தீர்ப்பு நாளின் பொழுது உங்களுடைய இந்த இருக்கிற இந்த ஒரு கர்வம் உங்களை காப்பாத்தாது, மண்ணுக்கு மண்ணா போயிடும். ஒருவேளை இன்று இரவிலே நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் மன்னித்து விடுங்கள், மறந்து விடுங்கள். கொஞ்சம் கஷ்டம் தான், ஜெபம் பண்ணா மறக்கலாம். அவர்களுக்காக ஜெபியுங்கள், ஆசீர்வதிங்கள். If you have not forgiven anyone in your life, forgive them. It is very selfish for you to get your blessings. ரொம்ப சுயநலமா இருந்துங்க, அவங்கள நீங்க ஆசீர்வதிச்சு நீங்க ஜெபம் பண்ணாதான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். So be selfish in this by praying to God for blessing, by blessing them and asking God for them to, and asking God to change their life and come closer to God, because finally you'll be blessed. You are preparing your path clear towards the kingdom of heaven. பரலோகத்தினுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களுடைய வழிகளை சரி பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். What a mighty God that we have. See how he is blessing when we forgive our enemies, when we happen to let go of everything in our life. நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு எதிராக செய்த காரியங்களை அந்த நபர்களை நான் மன்னிக்கும் பொழுது கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்காருன்னு பாருங்க. நீங்க இந்த ஒரு வாரம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்யலன்னா என்கிட்ட கேளுங்க. If just follow this for 1 week, pray for your enemies, whomever is your enemy. It could be your friend's enemy or your enemy, your husband's enemy, your wife's enemy, your children's, anyone's enemy. Please pray for them. உங்க கணவனுடைய எதிரியா இருக்கலாம், உங்களுடைய எதிரியா இருக்கலாம், மனைவியுடைய எதிரியா இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைடைய எதிரியா இருக்கலாம். நீங்க ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆஸ்வதிக்கும் போது கர்த்தர் அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டிருப்பார். I have experienced that in my life. I'm telling the truth. அனுபவப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதனால நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த இரவிலே கர்த்தர்
மகத்துவமான வல்லமையான காரியங்களை வாழ்க்கையை செய்யும்படியாய் அவருடைய பாதபடியிலே நீங்கள் கேட்கும்படி அன்போடு அழைக்கிறேன். I request you to come forward and put all your pain, the load that you're carrying it, the burden, the enmity, all those things in his feet at this moment. Let's close our eyes. கண்களை யாவரும் மூடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Hallelujah. Our Heavenly Father, we thank you for this wonderful day. நன்மையான காரியங்களை செய்து கொடுக்கிறீர், நன்மையான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர். ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறும்படியாகவும் சுகமான ஜீவியும் சுகமான வாழ்வை நாங்கள் பெறும்படியாகவும் எங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நீர் வேதாகமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர். இந்த இரவு நீர் பேசின இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே அன்று நாங்கள் பின்பற்றும்படி எங்கள் மனதை காத்துக்கொள்ளும். Lord, make our heart to follow this. Prepare it. Protect it, O Lord. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் இதை விட்டு வழிவிலகி போகாதபடிக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்து சபிக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க. Lord, make us that we should not curse or show our hatred to them. Lord, give a heart for us to forgive them. இந்த இரவிலே அன்று நாங்கள் கேட்கிற காரியங்கள் எங்களும் எங்கள் குடும்பத்திற்கும் விரோதமாக இருக்கிற அனைத்து காரியங்களையும் நீர் மாற்றிப்பட வல்லவராக இருக்கிறீர். All those which is against our families is going to be changed and turned tonight. We give you all the glory. We give you all the honor. Forgive us, cleanse us, give a clean heart, O Lord. As the psalmist says, Lord, give us a clean heart and renew right spirit in us, O Lord. அன்று சுத்த ஆவி எங்களுக்கு கொடுங்க. அன்றே எங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளும்படியாகி ஆண்டவரே எங்களுக்கு சுத்த மனதை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல தருணத்திலே இந்த குடும்பங்களை ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். யாரெல்லாம் இந்த ஆராதனைக்கு வந்து உம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அறிந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடன் பேசிக் கொண்டிருக்கிற வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் நினைவு கூறுகிறோம். யாரெல்லாம் வலைதண்டப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய குடும்பம் நினைவு கூறுகிறோம் சுவாமி. We think of the people who come regularly for this meeting. We think of the people who cannot, who could not. We give them everyone in your hands, O Lord. You be a good God and you do all the good things in their life so that they can be transformed. Let them be like a mirror in others' life, a testimonial life. நல்ல ஆண்டவர் நீர் சுவாமி. மன்னித்திருக்கிறீர் எங்களுடைய பாவங்களை, மற்றவருடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்கும்படியாய் எங்களுக்கு மனதில் பேசி ஆண்டவரே நாங்கள் எங்களது சிந்தனையை கொடுத்து நாங்கள் மன்னிக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய வாழ்க்கையில நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற சாட்சியிலே நாங்கள் நிறுத்தும்படியாக கிருபை செய்யுங்க. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord be with you, guide you, guard you, and protect you, and do all the good in you so that you can forgive and pray for your enemies and forget what they have done to you. And may God bless you with a special anointed blessing for what you're going to do. கர்த்தர் உங்களுக்கு விசேஷமான ஒரு மனதை கொடுத்து மன்னிக்கும்படியாக மறக்கும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை விசேஷமான உங்களுக்கு என்று கர்த்தர் நியமித்திருக்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். Thank you for all. Thank you all joining us along with us tonight. May God bless you. May God be with you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். Tomorrow at 8 o'clock we're going to join and worship God together. Amen. God bless you. Thank you, Anna. Thank you, Auntie. Good night. Good night, ma. Thank you, sir. Thank you, ma. Thank you, sir. Thank you, Daddy. Thank you, Elvia.
Thank you, sister. Sir, thank you, sir. Thank you, auntie. Thank you, you, ma'am. everybody. Thank you, brother. Oh, Thank you, nice. Michelle. Good night.